பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எபிரேய மொழி பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஆகிய இரு புத்தகங்களும் ஒரே புத்தகமாக எபிரேய மொழியிலே உள்ளன. அவை சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியின் பெயரில் உள்ளன. ஏனெனில் அக்காலத்தில் சாமுவேல் மிகவும் உயர்ந்த நிலைமையில் சமுதாயத்தில் மதிக்கப்பட்ட ஒரு நபராய் இருந்தார். அவர் ஒரு பலத்த ஆவிக்குரிய தலைவனாக இஸ்ரவேலில் விளங்கினார். தேவன் அவரை இஸ்ரவேலின் ராஜாவின் ஸ்தானத்திலிருந்து இறைமை ஆட்சியை நிலைநாட்ட பயன்படுத்தினார். 1 சாமுவேல் இஸ்ரவேலின் சுமார் 1 நூற்றாண்டு வரலாற்றை உள்ளடக்கியுள்ளது. சாமுவேலின் பிறப்பு முதல் சவுலின் இறப்பு வரை இதிலே கூறப்பட்டிருக்கிறது. கிமு 505 ஆண்டு முதல் 510 ஆண்டு வரை அடங்கிய வரலாறு அங்கே இருக்கிறது. நியாயாதிபதிகளின் காலத்தையும் இஸ்ரவேலின் முதல் ராஜா நியமிக்கப்பட்ட காலத்தையும் இதிலே இணைக்கப்பட்டுள்ளது. இங்கே 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே அன்னாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாளிடம் சாமுவேல் பிறந்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாள் குழந்தை இல்லாதவளாய் இருந்தாள். தேவனுடைய செயலுடன் நேரடியான இந்த தொடர்பை இங்கே அன்னாள் கொண்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்திலே தனக்கு குறை இருந்தாலும் அந்த குறைகளை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து தேவனுக்கு தெரியப்படுத்துகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சபரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணி கொண்டாள். நசரேய விரதத்தை குறித்து ஒரு பொருத்தனை அன்னாள் ஏறெடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அன்னாளுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டார். அன்னாள் சாமுவேல் பிறந்தவுடன் அந்த தேவனுடைய பணிக்காக ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறது குறித்து பார்க்கிறோம். 2வது அதிகாரத்திலே அன்னாளுடைய ஜெபம் ஒரு பாடலாக வெளிவருகிறது. அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூர்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி இங்கே ஒரு கவிதையை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஏலியின் துன்மார்க்கரான குமாரர்களை குறித்து பார்க்கிறோம். ஏலியின் குமாரர்கள் அக்கிரமம் மிகுந்த ஆலய நிர்வாகிகளாய் இருந்தார்கள். அவர்கள் தங்களது அநியாயமான ஆதாயத்துக்கும் ஒழுக்க கேட்டுக்கும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். கர்த்தர் இந்த செய்கையை வெறுக்கிறார். ஏலியின் குடும்பத்தாருக்கு விரோதமான தீர்க்க தரிசனங்கள் வருகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இதோ சாமுவேலை அழைத்து பேசுகிறதை 3வது அதிகாரத்திலே நாம் காண முடியும். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாமுவேலின் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிபடி செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. பிரதட்சியமான தரிசனம் இருந்ததில்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் இங்கே சாமுவேலோடு பேசினார், வழி நடத்தினார். அதே தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய குரலுக்கு செவி கொடுப்போம், அவருடைய வசனங்களை தியானிப்போம். சர்வ வல்லவர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.